கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே இந்த மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைய நாட்களில் மழை பொழிவு எந்த அளவுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆகவே கடந்த 24 மணி நேரத்தில் கடலூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம், சிதம்பரம் போன்ற பகுதிகளில் பரவலாக 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியுள்ளது. ஆகவே ஒரு மிதமான மழை பொழிவு மற்றும் ஒரு லேசான மழையாக கடலூர் மாவட்டத்தில் பதிவானது பார்த்தோம். வட தமிழக கடலோரங்களில் ஆங்காங்கே பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுமே கூட வட தமிழக கடலோர பகுதி மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் ஏதேனும் சில இடங்களில் பரவலாக லேசான மழையோ அல்லது மிதமான மழையோ பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிக அளவில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இப்போ இனி வரும் நாட்களில் மழை தீவிரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. கடலோரத்தில் மட்டும் ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழையாக கடலோரத்தில் மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி மற்ற இடங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேர வெப்பநிலையானது நிச்சயமாக அதிகரிக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கரூர் பரமத்தியில் 36 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பகல் நேரங்களில் தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள் அதிகரிக்கும். ஏன்னா பொதுவாக நமக்கு ஜனவரி இறுதியில் முடியும் பொழுது உள் மாவட்டத்தில் 32 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் பதிவாகிட்டு இருக்கு. இந்த மாதம் முடியும் தருவாயில் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிச்சயம் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். அதுக்கப்புறம் மார்ச் தொடக்கத்திலிருந்தே ஒரு கோடை காலம் போலவே நமக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம கோடை காலம் அப்படிங்கிறது மே மாதங்களை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம இந்த வருஷம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படி இருக்காது, நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் மார்ச் மாதம் தொடக்கத்திலிருந்தே 40 டிகிரி, அதாவது 39 அல்லது 40 டிகிரி செல்சியஸ்லேருந்தே வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிடும். வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் மிகவும் ஒரு ஆபத்தானதாக நம்ம பார்க்கப்படுது. வெயிலுடைய தாக்கங்கள் பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மாதங்களில் இயல்பிலிருந்து 1 முதல் 2 டிகிரி செல்சியஸும், அதே மாதிரி மே மாதத்தில் இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அதிகரிக்கும். வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலகட்டங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதற்கு இடைப்பட்ட இதில் புயல் வாய்ப்புகள், மழை வாய்ப்புகள், மழை தீவிரங்கள் இருக்குமா அப்படின்னா தற்போதைக்கு எதுவும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. புயலோ அல்லது கனமழை, மிக கனமழை, அதி கனமழையோ தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே வெயில் மட்டுமே நமக்கு மிஞ்சும். கடலோர மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிர வெயில் பகல் நேரங்களில் எதிர்பார்க்கப்படுது. வெப்பசலன இடிமழைக்கு தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தென்மேற்கு பருவமழையே நமக்கு மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் தான் நமக்கு தென்மேற்கு பருவமழையை நமக்கு தொடங்க வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பகுதியாக சில இடத்துல மட்டும் நமக்கு லேசான மழை, மிதமான மழையானது இருக்கும். மற்றபடி மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் தான், அதிக அளவு நமக்கு மழை தீவிரங்களும் கிடையாது. நண்பர்களே, தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் உங்களுக்கு வெயில் ரொம்ப தீவிரமானாலும் சரி, அதே போல் மழை வாய்ப்புகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும்.